இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 5 ஒளியியல் பாடத்துல டாப்ளர் விளைவு என்றால் என்ன, டாப்ளர் விளைவுல தோற்ற அதிர்வெண்கான சமன்பாடுகளை எப்படி நாம சுலபமா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரி, நாம ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்போம். ட்ரெயினுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெயின் தூரமா வரும்போது ட்ரெயின் எழுப்புகிற ஒலி நமக்கு ரொம்ப கம்மியா கேட்கும் இல்லைங்களா? அப்படியே அந்த ட்ரெயின் நம்மை நோக்கி பக்கத்துல வர வர அந்த சத்தம் அதிகமாயிட்டே போகும். மறுபடியும் நம்ம பக்கத்துல வந்தோன்னா சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். பிறகு மறுபடியும் ட்ரெயின் நம்மளை விட்டு விலகி தூரமா போகும்போது சத்தம் குறைஞ்சிட்டே போகும் இல்லைங்களா? ட்ரெயின் எப்பவுமே ஒரே அளவு ஒலியைத்தான் ஏற்படுத்துது. ஆனா தொலைவு அதிகமா இருக்கும்போது அதனுடைய சுருதி, அதாவது அதனுடைய அதிர்வெண் கம்மியா இருக்கிற மாதிரியும், நம்ம பக்கத்துல வர வர அதிர்வெண் அதிகமாகிற மாதிரியும், மறுபடியும் நம்மை விட்டு விலகி தூரமா போக போக அதிர்வெண் குறையிற மாதிரியும் நமக்கு தோணுது இல்லையா? அந்த அதிர்வெண்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? தூரமா இருக்கும்போது அதிர்வெண் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு, நம்மை நோக்கி வர வர அதிர்வெண் அதிகரிக்குது, மறுபடியும் தூரம் போக போக அதிர்வெண் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி அதிர்வெண்களில் ஏற்படக்கூடிய மாறுபாடை யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டாப்ளர் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் தான் அதை முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. அதனால இதுக்கு டாப்ளர் விளைவு அப்படின்னு பெயர் வச்சுட்டாங்க. சரி, இதற்கான வரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி மூலத்திற்கும், ஒளி மூலம்னா இப்போ நம்ம ட்ரெயின் சொன்னோம் இல்லையா, ட்ரெயின்ல இருந்து தான் சத்தம் வருது. எந்த பொருள் சத்தத்தை உருவாக்குதோ அதை ஒளி மூலம்னு எடுத்துக்கலாம். கேட்குனருக்கும், யாரு, நீங்க தான் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கீங்கன்னா நீங்க தான் கேட்குனர். அப்போ கேட்குனருக்கும் இடையே சார்பியக்கம், சார்பியக்கம்னா என்ன, ஒருத்தரை பொறுத்து இன்னொருத்தர் இயக்கத்துல இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, சார்பியக்கம். அப்போ என்ன நடக்கும், கேட்குனரால் கேட்கப்படும் ஒளி, யாரு, நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் கேட்குனர். அப்போ உங்களுக்கு அந்த ஒளியினுடைய அதிர்வெண் எப்படி இருக்கு, தூரமா இருக்கும்போது குறைவாகவும் பக்கத்துல வர வர அந்த அதிர்வெண் அதிகமாகவும் கேட்குது இல்லைங்களா? அப்போ ஒளியின் அதிர்வெண் ஆனது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து, அதாவது எந்த ஒரு ஒளி மூலத்துக்கும் ஒரு உண்மையான அதிர்வெண் ஒன்று இருக்கும். அது என்னாகும் அப்படின்னா தூரம் அதிகமா இருக்கிறனால தொலைவுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த அதிர்வெண் மாறுபடுது இல்லையா? ஸோ இந்த நிகழ்வைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே கண்டிப்பா என்ன இருக்கணும், சார்பு இயக்கம் இருக்கணும். ஒருத்தரை பொறுத்து இன்னொருத்தர் இயக்கத்துல இருக்கும்போது கேட்கறவங்களுக்கு அந்த ஒளியினுடைய அதிர்வெண் எப்படி இருக்கு, உண்மையான அதிர்வெண்ணை விட மாறுபட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நிகழ்வைத்தான் நம்ம டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்றோம். இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒரு ஹாரன் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க அப்சர்வர் அப்படிங்கிறதா கேட்குனர். இப்போ இந்த கேட்குனரை தான் நம்ம இந்த பாடப்பகுதி முழுக்க நம்ம என்னன்னு வச்சுக்க போறோம்னா எல்ன்னு வச்சுக்க போறோம். அதே மாதிரி எது ஒளியை உருவாக்குதோ அதை சோர்ஸ், இங்கிலீஷ்ல சோர்ஸ், அதை எஸ்ன்னு வச்சுக்க போறோம். அதாவது ஒளி மூலம், ஒளி மூலத்தை எஸ்னும் கேட்குனரை எல்ன்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒளி மூலமும் கேட்குனரும், அதாவது ட்ரெயின் தண்டவாளத்திலே நின்றுச்சு உங்களுக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரெண்டு பேருமே ஓய்வில் இருக்கீங்களா, அப்போ அந்த அதிர்வெண் எப்படி இருக்கும்னா எந்த மாறுபாடும் இல்லாமல் இருக்கும். அப்ப எஸ்ஸும் எல்லும் ஓய்வில் இருக்கும்போது அதிர்வெண்ல எந்த மாறுபாடும் இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ் ஆனது எல்லை நோக்கி, அதாவது இந்த ஹாரன் இப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் நம்மை நோக்கி வருது அப்படின்னா இது என்ன ஆகுது, எஸ் அப்படிங்கிறது ஒளி மூலம், அது என்ன ஆகுது, எல்லுங்கிற அந்த கேட்குனரை நோக்கி வருது இல்லையா? அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு நடுவுல தொலைவு கம்மி ஆகுதா, தொலைவு கம்மியாகும் போது அதிர்வெண் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அதிர்வெண் அதிகம் அப்படிங்கிறத நம்ம இப்படி நெருக்கமா போட்டு சொல்றோம். இந்த கோடுகளை அதிர்வெண் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இந்த நெருக்கமான கோடுகளை வச்சு சொல்றோம். அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளை விட்டு விலகி போகுது.
அப்படிங்கும்போது அதிர்வெண் என்ன ஆகும் அப்படின்னா குறையும். இங்கிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த படத்துல அப்படின்னா, 2 பேருமே ஓய்வில் இருந்தாங்கன்னா, அதாவது கேட்கினரும் ஒளி மூலமும் ஓய்வில் இருந்தா அதிர்வெண்ல எந்த மாற்றமும் இருக்காது. எஸ் வந்து அதாவது ஒளி மூலம் வந்து எல்லை நோக்கி அப்படிங்கும்போது என்ன ஆகும், தொலைவு கம்மியாகுமா, 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்க தொலைவு கம்மியாகும் போது அதிர்வெண் அதிகமாகும். அதே மாதிரி ஒளி மூலம் எல்லை விட்டு விலகி போகும்போது தொலைவு அதிகமாகுமா, தொலைவு அதிகமாகும் போது அதிர்வெண் என்னாகும், கம்மியாகும். சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த தலைப்பை பார்க்க போறோம். ஓகே, சார்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருந்தோமா? எதெல்லாம் சார்பு இயக்கம், எப்படியெல்லாம் இயக்கங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, கேட்கினர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். இப்போ நம்ம இங்க இருக்கிற இந்த நாளையுமே சார்பு இயக்கம்னு தான் சொல்றோம். இப்போ கேட்கினரை நம்ம என்னன்னு வச்சிருப்போம், எல்லுன்னு வச்சிருப்போம் இல்லைங்களா? கேட்கினரை வந்து எல்லுன்னு வச்சிருக்கோம். இங்க ஒளி மூலம் வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒளி மூலம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஓய்வில் இருக்கு. அதாவது ட்ரெயின் ஸ்டேஷன் நின்றுட்டு இருக்கு, நீங்க வந்து ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடுறீங்க அப்படின்னா நீங்க தான் கேட்கினர். நீங்க என்ன பண்றீங்க, ஓய்வில் இருக்கிற ஒளி மூலத்தை நோக்கி போறீங்க அப்படின்னா இங்க ஒரு சார்பு இயக்கம் இருக்கு இல்லைங்களா? இயக்கம் இருக்கு. ஒன்று ஓய்வில் இருந்தாலும் கேட்கினர் வந்து என்ன பண்றாரு, இயக்கத்தில் இருக்காரு. இது ஒரு விதமான இயக்கம். அல்லது நீங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கி இந்த ஓய்வு நிலையில இருக்கிற அந்த ட்ரெயினை விட்டு விலகி ரயில்வே ஸ்டேஷனை விட்டு விலகி வரீங்க. அப்ப எல் என்ன ஆகுது, ஒளி மூலத்திலிருந்து விலகி செல்லுது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம சொல்ல முடியும். இதுவும் ஒரு சார்பு இயக்கம் தான். எல் எஸ்ஸை நோக்கி போனாலும் சரி, அல்லது எல் எஸ்ஸை விட்டு விலகி சென்னாலும் சரி. அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, கேட்கினர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கேட்கினர் ஓய்வில் இருந்தாரு, ஒளி மூலம் என்ன ஆகுது அப்படின்னா அவரை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். இப்போ எல் வந்து ஓய்வில் இருக்கு. எல்னா யாரு, கேட்கினர். இப்போ நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வந்து ஓய்வில் இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எஸ் என்ன ஆகுது, எஸ்னா ஒளி மூலம், ட்ரெயின் வந்து உங்களை நோக்கி வரலாம் அல்லது ட்ரெயின் தண்டவாளத்திலிருந்து உங்களை விட்டு விலகி போகலாம். இந்த மாதிரி 2 கண்டிஷன் கூட சார்பு இயக்கம்னு சொல்லலாம். ஸோ முதல் சார்பு இயக்கம் ஒளி மூலம் வந்து நிலையா இருந்துச்சு, கேட்கினர் அதை நோக்கி சென்றாரு. ரெண்டாவது வந்து கேட்கினர் நிலையா இருக்காரு, ஒளி மூலம் அவரை நோக்கியோ விலகியோ சென்றாங்க அப்படிங்கிறது இன்னொரு வகையான சார்பு இயக்கம். மூணாவது சார்பு இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒளி மூலமும் கேட்கினரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். அதாவது இப்போ இது வந்து கேட்கினர், இது வந்து ஒளி மூலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் ஒருத்தர் நோக்கி போனாலும் அது சார்பு இயக்கம் தான். அதே மாதிரி 2 பேரும் ஒருத்தர் விட்டு விலகி எதிர் திசையில போனாலும் அதுக்கு பேரும் என்னதான் சொல்றாங்க, சார்பு இயக்கம்னு தான் சொல்றாங்க. அப்ப இதுவும் ஒரு வகையான சார்பு இயக்கம். இது எல்லாம் போக 2 பேருமே ஓய்வில் இருக்கிறாங்க. யாரு, கேட்கினரும் ஓய்வில் இருக்கிறாரு, ஒளி மூலமும் ஓய்வில் இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் இருக்கிற அந்த ஊடகம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறீங்கன்னா ட்ரெயினும் தண்டவாளத்தில் இருக்கு, நீங்களும் தண்டவாளத்தில் நின்றுகிட்டு இருக்கு, நீங்களும் அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுகிட்டு இருக்கீங்க. காற்று அடிக்குது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஊடகம் என்ன அப்படின்னா காற்று. அப்போ அந்த காற்று இயக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாள் கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த அதிர்வெண்ணில் மாறுபாடு ஏற்படும் அப்படிங்கிறது அது கடைசியான சார்பு இயக்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 சொல்லும்போது நம்ம எதை கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னா இந்த ஊடகத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கல. கடைசியாக இந்த ஒரு தலைப்பாக நம்ம தனியாக சொல்லியிருப்போம், அப்போ மட்டும் ஊடகத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 3 சார்பு இயக்கங்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் புத்தகத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, n டேஷ் சமம், எண்ணுக்கு மேலே கோடு போட்டால் அதை n டேஷ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த சமன்பாடு தான் வந்து தோற்ற அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு. தோற்ற அதிர்வெண்னா என்ன, இந்த கேட்கினருக்கு அதிர்வெண் அவர் இருக்கிற நிலையை பொறுத்து எப்படி கேட்குதோ
அந்த அதிர்வெண்ணை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா தோற்ற அதிர்வெண்ணு சொல்கிறோம். ஸோ இந்த எல்லா ஃபார்முலாவுமே n டேஷ் தான். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம எப்படி எழுதணும், அதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த அட்டவணையினுடைய சாராம்சமே. சரிங்களா? ஸோ முதல்ல இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா என்னன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த n எதை குறிக்குது அப்படின்னா ஒளி மூலத்தினுடைய அதிர்வெண், அதாவது எது அந்த சத்தத்தை உருவாக்குதோ அதனுடைய உண்மையான அதிர்வெண்ணை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம். n டேஷ்னா என்ன? அந்த கேட்குறவர், அந்த ஒளியை கேட்குறவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதிர்வெண் மாறுபடும்னு சொன்னோமா? ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் உணரக்கூடிய அதிர்வெண்ணை தான் n டேஷ்ன்னு சொல்கிறோம். அதனால இது உண்மை அதிர்வெண் இல்லை, அவருக்கு தோணக்கூடிய அதிர்வெண், அவர் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால இந்த அதிர்வெண்ணை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தோற்ற அதிர்வெண் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வெறும் v அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது. பொதுவாக v அப்படின்னாலே திசைவேகம் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துவோம் இந்த குறியீட்டை. இப்போ இந்த இடத்துல இதுவும் இந்த 3 vயுமே திசைவேகம் தான். ஆனால் வெறும் v அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒளியின் திசைவேகம். அந்த ஒளி உருவாகக்கூடிய இடம் எந்த ஊடகத்தில் இருக்கோ அந்த ஊடகத்தை பொறுத்து இந்த v மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா மாறுபடும். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நம்ம நிற்கிறோம்லாம் சொன்னோம் இல்லையா? அப்படின்னா அந்த இடத்துல ஊடகம்ங்கிறது என்னன்னா காற்று. ஸோ காற்றுங்கிற ஊடகத்தில் இருக்கும்போது இந்த ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? v அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது bl. l அப்படின்னாலே லிசனர், கேட்குனர். அப்போ கேட்குனர் இயக்கத்தில் இருந்தார்னா அவர் என்ன வேகத்தில் எங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் vl. அதே மாதிரி vs, எஸ்னா சோர்ஸ், அதாவது ஒளி மூலம். ஒளி மூலம் இயக்கத்தில் இருந்துச்சுன்னா அது எந்த திசை வேகத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து vs. ஸோ இது என்ன தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த அட்டவணையை படிச்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஓகே, அட்டவணை எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? n டேஷ் சமம் v + vl / v - vs × n. இதைத்தான் நம்ம மாற்றி எழுத போகிறோம். ஸோ இந்த அட்டவணையை நம்ம பயன்படுத்தும் போது நாம் நினைவில் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் கேட்குனர் வந்து ஓய்வில் இருக்காரு, அந்த சார்பியகத்தில் சில நேரங்களில் யாரோ ஒருத்தர் கூட ஓய்வில் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ கேட்குறவங்க ஓய்வில் இருந்தால் அவருடைய திசைவேகம், அதாவது விஎல்ல நம்ம என்னன்னு வச்சுக்கணும்னா 0ன்னு வச்சுக்கணும். அல்லது ஒளி மூலம் வந்து ஓய்வில் இருந்தால் அதனுடைய திசைவேகம், அதாவது விஎஸ்ஸை வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் மேலே பார்த்தீங்கன்னா v + vlன்னு இருக்கா? இது எப்போ ப்ளஸ்ன்னு இருக்கணும் அப்படின்னா கேட்குனர் வந்து ஒளி மூலத்தை நோக்கி போனார்னா. எல் அப்படின்னா லிசனர், கேட்குனர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? கேட்குனர் ஒளி மூலத்தை நோக்கி போனால் ப்ளஸ்ஸில் எழுதணும். கேட்குனர் ஒளி மூலத்தை விட்டு விலகி போனார்னா மைனஸ்ன்னு எழுதணும். இப்போ இதே ஃபார்முலாவில் இந்த இடத்துல எப்போ மைனஸ் போடணும் அப்படின்னா கேட்குனர் வந்து, அதாவது யார் ஒளி மூலத்திலேருந்து வரக்கூடிய ஒளியை கேட்குறாங்களோ அவங்க ஒளி மூலத்தை விட்டு விலகி போனாங்கன்னா அங்கே மைனஸ் போடணும். அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த v - vs இருக்கு இல்லையா? அதில் எப்போ மைனஸ் போடணும், எப்போ ப்ளஸ் போடணும் அப்படின்னா மேலே சொன்னதுக்கு அப்படியே தலைகீழா. எஸ்னா என்ன? சோர்ஸ். ஒளி மூலம் கேட்குனர் நோக்கி போனால் மைனஸ் போடணும். ஒளி மூலம் கேட்குனரை விட்டு விலகி போனால், கேட்குறவங்கள விட்டு விலகி போனால் அப்போ ப்ளஸ் போடணும். மேலே ப்ளஸ் மைனஸ் போடுவோம், இங்கே மைனஸ் ப்ளஸ் போடணும். சரிங்களா? இப்போ மேலே v + vlன்னு எப்போ போடணும்னா நோக்கி, ஒளி மூலத்தை நோக்கி போகும்போது. v - vlன்னு எப்போ போடணும்னா கேட்குனர் வந்து ஒளி மூலத்தை விட்டு விலகி போகும்போது. அதே மாதிரி v - vsன்னு எப்போ எழுதலாம்னா ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி போகும்போது. v + vsன்னு எப்போ எழுதணும்னா ஒளி மூலம் கேட்குனரை விட்டு விலகி போகும்போது. சரிங்களா? மேலே ப்ளஸ் மைனஸ் எப்போ போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட் கண்டிஷனை தான் நம்ம கீழே பின்பற்றுவோம். ஓகே, இப்போ இந்த ஐடியாவெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சுலபமாக நம்ம இந்த அட்டவணையை படிச்சிடலாம். இந்த அட்டவணையில் மொத்தம் 8 நிலைகள் கொடுத்துருக்காங்களா? அதில் ஃபஸ்ட்டு 4 நிலைகள் பார்த்தீங்கன்னா 4மே ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் இருக்கிறத தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் உள்ளனர், ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் உள்ளனர், ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் உள்ளனர். சரிங்களா? இப்போ ரெண்டுமே இயக்கத்தில் இருக்கிறது 4 டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் இயக்கத்தில் இருக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்கின்றனர்.
அதாவது ஒருவர்னா யாரு? லிசனர். கேட்னரும் ஒளி மூலம் 2 பேரும் ஒருத்தரை நோக்கி நகர்ந்தா, இது மொதல் கண்டிஷன். ஏன்னா 2 பேருமே இயக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நோக்கி நடந்தாங்கன்னா 2 பேர்த்துக்கு நடையில இருக்கிற இடைவெளி என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியாயிரும். இடைவெளி கம்மியாச்சுன்னா அதிர்வெண் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். அப்போ தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட அதிகமா இருக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த 2வது இந்த குறிப்பு எழுதுற இடத்துல எப்பெல்லாம் எல்லுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல இடைவெளி குறையுதோ அப்பெல்லாம் தோற்ற எதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் எல்லுக்கும் எஸ்ஸுக்கும் அதாவது ஒளி மூலத்துக்கும் கேட்னருக்கு இடையே தொலைவு அதிகமாகுதோ அப்போ தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட கம்மியாகும், குறைவும் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஸோ இந்த ஐடியாவை மட்டும் தெரிஞ்சாலே நம்ம இந்த 8 பாயிண்ட்டையும் நம்ம ஈஸியாக 8 நிலைகளையும் நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். சரி, ஒருவருக்கொருவர் நோக்கி எல்லும் எஸ்ஸை நோக்கி தான் போகுது, எஸ்ஸும் எல்லை நோக்கி தான் போகுது இல்லைங்களா? நோக்கின்னு வந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எல் வந்து எஸ்ஸை நோக்கி போனால் ப்ளஸ் போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வி ப்ளஸ் விஎல், மேலே வி ப்ளஸ் விஎல். அதே மாதிரி எஸ் அதாவது சோர்ஸ் ஒளி மூலம் வந்து கேட்னர் நோக்கி போடும்போது நம்ம மைனஸ் போகணும்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என் டேஷ் சமம் வி ப்ளஸ் விஎல் பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ஒளி மூலமும் கேட்னரும் ஒருவருக்கொருவர் விலகி செல்கின்றனர். ஃபர்ஸ்ட் 2 பேரும் நோக்கி போனாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருவருக்கொருவர் விலகி செல்கிறார்கள். இது எல், இது எஸ். 2 பேரும் விலகி போகிறாங்க. அப்போ விலகி அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மேலே போடும்போது மைனஸ் போடணும், கீழே போடும்போது விலகினா ப்ளஸ் போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வி மைனஸ் விஎல் வி ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு என். சரிங்களா? அதே மாதிரி விலகி போகும்போது தொலைவு என்னாகும்? அதிகரிக்கும். எல்லுக்கு எஸ்ஸுக்கு நடுவில் தொலைவு அதிகரிக்கும். அப்போ தோற்ற அதிர்வெண் எப்படி இருக்கும்? உண்மை அதிர்வெண்ணை விட குறைவாக இருக்கும். இந்த 3வது ஈக்கு நம்ம இந்த அடுத்த பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம இதுக்கு விளக்கத்துக்கு வரலாம். அடுத்தது 3வது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து 2 பேர் இயக்கத்தில் இருக்கிறதா. 2வது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக நகர்கின்றனர். எப்படி நகர்றாங்க அப்படின்னா கேட்னர் ஒளி மூலத்தின் பின் தொடர்கிறார். அதாவது கேட்னர் யாரு? இப்போ ஒளி மூலம் எஸ் வந்து இந்த திசையில் போய்கிட்டு இருக்கு. அவருக்கு பின்னாடியே யார் போகிறாருன்னா லிசனர். ட்ரெயின் போகுது, பின்னாடியே நீங்கள் துரத்திட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல் எஸ்ஸை நோக்கி போகுது, ஆனால் எஸ் எல்லை விட்டு விலகி போகுது. அப்போ நோக்கி போகும்போது எல் வந்து எஸ்ஸை நோக்கி போகுது இல்லையா? கேட்குனரை ஒளி மூலம் மாற்றி சொல்லிட்டேன். கேட்குனரை ஒளி மூலம் பின்தொடர்கிறது. அப்போது கேட்குனர் தான் எல், கேட்குனரை ஒளி மூலம் பின்தொடர்கிறது. அப்போது எஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒளி மூலத்தை கேட்குனரை நோக்கி போகுது. அப்போ நோக்கினா நம்ம மைனஸ் தான் போடணும். எல் பார்த்தீங்கன்னா விலகி போகுது, அப்போ அதுக்கு மைனஸ் போடணும் இல்லைங்களா? மேலே பார்த்தீங்கன்னா நோக்கி போகும்போது ப்ளஸ் போடணும், விலகி போகும்போது மைனஸ் போடணும்னு சொன்னோம். கீழே பார்த்தீங்கன்னா நோக்கி போகும்போது மைனஸ் போடணும், விலகி போகும்போது ப்ளஸ் போடணும்னு சொன்னோம். அதனால தான் இங்கே மேலேயும் கீழேயும் மைனஸ் வந்திருக்கு. அப்போ வி மைனஸ் விஎல் பை வி மைனஸ் விஎஸ் பெருக்கல் என் அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரிங்களா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னாகும்? தோற்ற அதிர்வெண் ஒளி மூலம் இப்போ நீங்கள் வந்து எஸ் எல்லை பின்தொடருதுன்னு சொன்னீங்களா? இது இந்த எஸ்ஸும் எல்லு என்ன வேகத்தில் போகிறாங்கங்கிறத பொறுத்து என்ன ஆகும்னா தூரம் அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா? இப்போது சோர்ஸுங்கிறது ட்ரெயினாக இருந்தால் முன்னாடி நம்ம தண்டவாளத்தில் நடந்து போயிட்டு இருந்தோம்னா இது வேகமாக வந்தால் நம்மளையே நசுக்கிட்டு கூட போயிடும் இல்லையா? அல்லது நடக்கிறவரும் எஸ்ஸும் ஒரே வேகத்தில் போகிறாங்க, அல்லது எல்லு வந்து வேற ஒரு வண்டியில் வேகமாக போகிறாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இடம் மாறுபடும். அப்படிங்கிறனால தோற்ற அதிர்வெண் ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் திசைவேகத்தை பொறுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த இ ப்ராப்பர்ட்டி இந்த 2வது 3வதுல பார்த்தீங்கன்னா 2வதுல என்ன சொல்லியிருக்காங்க? விஎஸ் மற்றும் விஎல் மதிப்பு நிலை 3ல் கூறப்பட்டதுக்கு எதிர் திசையில் அமையும். விஎஸ்னா என்ன? விஎஸ் அப்படின்னா திசைவேகம். எதனுடைய திசைவேகம்? ஒளி மூலத்தினுடைய திசைவேகம். விஎல் அப்படின்னா கேட்குனருடைய திசைவேகம்.
ஸோ இது ரெண்டும் இந்த மூன்றாவது நிலையில் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் திசையில் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் விஎல்லோட திசை இந்த திசை, இதில் விஎஸோட திசை இந்த திசை. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது நிலையில் இந்த ரெண்டு நிலைக்குமே ஆப்போசிட்டில் தான் வந்து இது செயல்படுது அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைங்களா? ஸோ அதைத்தான் வந்து இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இ பாயிண்ட்டும் இந்த ஆ பாயிண்ட்டும் ரெண்டில் கூடப்பட்டதுக்கு ஆப்போசிட் திசையில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது என்னதான், ரெண்டு பேரும் இயக்கத்தில் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் என்ன சொன்னோம், கேட்குனரை ஒளிமூலம் பின்தொடருதுன்னு சொன்னோம். இப்போ ஒளிமூலத்தை கேட்குனர் பின்தொடர்கிறார், ஒளிமூலத்துக்கு கேட்குனர் பின்தொடர்கிறார். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒளிமூலம் இந்த திசையில் போகுது அப்படின்னா கேட்குனர் என்ன பண்ணுறாரு, அவரைய பின்தொடர்றாரு. சரிங்களா? இப்போது எல்லு எஸ்ஸை நோக்கி போகுது, அதனால மேலே ப்ளஸ்ஸு, எஸ்ஸு எல்லை பொறுத்த வரைக்கும் விலகி போகுது, அதனால கீழே ப்ளஸ்ஸு இல்லையா? ஏன்னா கீழே வந்து விலகி போகும்போது தான் ப்ளஸ் போடணும், மேலே வந்து நோக்கி போகும்போது தான் ப்ளஸ் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான், தோற்ற அதிர்வெண் எதை பொறுத்தது அப்படின்னா ஒளி மூலமும் கேட்குனரின் திசை வேகத்தையும் பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி இங்கேயும் என்னாகும், திசை வந்து 3ல் சொன்னதுக்கு எதிர் திசையில் தான் செயல்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு 4மே ஒளி மூலம் கேட்குனர் ரெண்டு பேருமே இயக்கத்தில் இருக்கும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யாராவது, அடுத்த 4 பாயிண்ட்டும் யாராவது ஒருத்தர் வந்து ஓய்வு நிலையில் இருக்கும்போது. இப்போ 5, 6 பார்த்தீங்கன்னா ஒளி மூலம் ஓய்வு நிலையில் இருக்குது. அதாவது எது ஒளியை உருவாக்குதோ, ட்ரெயின் வந்து தண்டவாளத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 5, 6 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒளி மூலம் ஓய்வில் உள்ளது. கேட்குனர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒளி மூலத்தை நோக்கி போகிறாரு, அடுத்தது ஒளி மூலத்தை விட்டு விலகி போகிறாரு அப்படின்னு 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போது நம்ம முதலையே சொல்லிட்டோம், ஓய்வில் இருந்தால் இந்த விஎஸ் மதிப்பை நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாங்க, இதை வந்து 0ன்னு போட்டுடலாம். ஏன்னா ஒளி மூலம் வந்து ஓய்வில் இருக்குது. ஓய்வில் இருந்தால் இயக்கத்தில் இருக்கிற பொருளுக்கு தான் திசைவேகம் இருக்கும். அப்போது அதனால் அந்த மதிப்பு 0ன்னு போட்டிங்கன்னா கீழே வி மட்டும்தான் வரும். அப்போ மேலே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமாங்கிறது மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்குனர் ஒளி மூலத்தை நோக்கி, ஒளி மூலம் இங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து ஓய்வில் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஒளி மூலம் ஓய்வில் இருக்குது, அதை நோக்கி யார் போகிறா, கேட்குனர் போகிறார். அப்போ நோக்கி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். அதனால தான் வி ப்ளஸ் விஎல் பை வி பெருக்கல் என்னன்னு போட்டிருக்கோம். அடுத்து 6வதுல பார்த்தீங்கன்னா கேட்குனர் ஒளி மூலத்தை விட்டு விலகி, ஒளி மூலம் இங்கே இருக்குது, இதை விட்டு விலகி போகிறாரு. ஸோ ஓய்வுலங்கிறனால கீழே வி மட்டும்தான் இருக்குது, விஎஸ் 0 ஆயிடுச்சு. விலகி போகும்போது நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம், மேலே மைனஸ் போடணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி தான் 7, 8ம். ஃபஸ்ட்டு 5, 6ல் ஒளி மூலம் ஓய்வில் இருக்குன்னு சொன்னோமா, 7, 8ல் கேட்குனர் வந்து ஓய்வு நிலையில் இருப்பார். கேட்குனர் யார், நீங்கள் தண்டவாளத்தில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீங்கள் தான் அந்த கேட்குனர். ஸோ கேட்குனர் வந்து ஓய்வு நிலையில் இருக்கார். நீங்கள் தண்டவாளத்தில் நின்றுட்டு இருக்கீங்க, ட்ரெயின் வருது, அப்புறம் ட்ரெயின் போகுது. ஃபஸ்ட்டு ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் தண்டவாளத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, ட்ரெயின் என்ன ஆகுது, உங்களை நோக்கி வருது. சரிங்களா? அப்போ நோக்கி வரும்போது கீழே என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா விலகி போகும், ட்ரெயினும் உங்களை விட்டு விலகி போகுது அப்படிங்கும்போது கீழே ப்ளஸ் போடணும். ஏன் மேலே வந்து வெறும் வி மட்டும் இருக்குன்னா மேலே 2 சொன்ன கண்டிஷன் தான். கேட்குனர் வந்து ஓய்வு நிலையில் இருக்காரா, அப்போ இந்த 7, 8 கண்டிஷனில் இந்த விஎல் மதிப்பை நம்ம என்னென்னு போட்டணும், 0ன்னு போட்டணும். அதனால தான் மேலே வி இருக்குது. எப்படி 5, 6ல் கீழே வி மட்டும் போட்டோமோ, ஏன்னா விஎஸ் மதிப்பு 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி 7, 8ல் கேட்குனர் ஓய்வு நிலையில் இருக்கிறதுனால நம்ம விஎல் மதிப்பை 0ன்னு பிரதியிட்டனால மேலே வி மட்டும் வரும், கீழே நோக்கி போகும்போது மைனஸும் விலகி போகும்போது ப்ளஸ்ஸும் போடுறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 2வது குறிப்பை நம்ம சொல்ல மறந்துட்டோம். 5வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒளி மூலத்துக்கும் கேட்குனருக்கு இடைப்பட்ட தொலைவு குறைகிறது. ஏன்னா கேட்குனர் ஒளி மூலத்தை நோக்கி செல்றான்னு சொன்னோம். அப்போது இடைவெளி குறைஞ்சதுன்னா தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண் விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்.
இது Vs = 0, இதுலேயும் Vs = 0ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி கேட்னர் ஒளி மூலத்தை தொலைவு அதிகரிச்சது அப்படின்னா என்னாகும்? கேட்னர் ஒளி மூலத்தை விட்டு விலகி நகர்கிறார் அப்படின்னா என்னாகும்? தொலைவு அதிகரிக்கும். அப்போது தொலைவு அதிகரிச்சதுன்னா என்னாகும்? அதிர்வெண் குறைஞ்சு போயிடும். சரிங்களா? அதே மாதிரி 7வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 7வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? ஒளி மூலம் கேட்னரை நோக்கி போகும்போது என்னாகும்? தொலைவு குறையும். தொலைவு குறைஞ்சா அதிர்வெண் அதிகமாயிரும். அப்போ தோற்ற அதிர்வெண் அதிகமாயிருச்சு. அதே மாதிரி கடைசி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒளி மூலம் என்னாகுது? கேட்னரை விட்டு விலகி போகுது இல்லைங்களா? ஒளி மூலம் எஸ் இல்லையா? எஸ் வந்து கேட்னரை விட்டு விலகி போகுது. விலகி போகும்போது தொலைவு அதிகமாகும். தொலைவு அதிகமாச்சுன்னா தோற்ற அதிர்வெண் குறைஞ்சு போயிடும். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம 8 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப எளிமை. ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்டும் ரெண்டுமே இயக்கத்தில் இருக்குது. அடுத்த 2 பாயிண்டில் ஒளி மூலம் ஓய்வில் இருக்குது, கேட்னர் இயக்கத்தில் இருக்கார். அடுத்த 2 பாயிண்டில் கேட்னர் ஓய்வு நிலையில் இருக்கார், ஒளி மூலம் இயக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும், பொதுவான ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த டாப்பிக்கை நம்ம சொல்லிட முடியும். இங்கே என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம்? எல் ஓய்வில் இருந்தால் விஎல் சமம் 0ன்னு போடணும். எஸ் ஓய்வில் இருந்தால் விஎஸ் சமம் 0ன்னு போடணும். அதே மாதிரி மேலே எப்போ ப்ளஸ் வரும்னா எல் வந்து எஸ்ஸை நோக்கி போச்சுன்னா, மேலே எப்போ மைனஸ் வரும் அப்படின்னா எல் வந்து எஸ்ஸை விலகி போச்சுன்னா, அதே மாதிரி கீழே இருக்கிற டேர்மில் எப்போ மைனஸ் வரும்னா எஸ் வந்து எல்லை நோக்கி போச்சுன்னா, எப்போ ப்ளஸ் வரும் அப்படின்னா எஸ் வந்து எல்லை விட்டு விலகி போச்சுன்னா. எல்லுனா கேட்னர், எஸ்ஸுனா ஒளி மூலம். ஸோ அதே மாதிரி 2 கேட்னருக்கும் எல்லுக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் தொலைவு கம்மியாச்சுன்னா அதிர்வெண் அதிகமாகும், தோற்ற அதிர்வெண். எல்லுக்கு எஸ்ஸுக்கு நடுவில் தொலைவு அதிகமாச்சுன்னா அதிர்வெண் குறைஞ்சிரும். அப்படிங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக நம்ம ஒரு கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, ஊடகத்தை பொறுத்து. இப்போ அட்டவணையில் வந்து நம்ம அந்த 3 சார்பு இயக்கங்களை பற்றி தான் சொன்னோம். அதாவது ரெண்டுமே இயக்கத்தில் அல்லது ஒவ்வொன்று ஓய்வில் இருக்கும்போதுன்னு 3 கண்டிஷன் சொன்னோம். இப்போ 4வதாக வந்து அந்த எங்கேயுமே வந்து நம்ம ஊடகத்தை பற்றி பெருசாக எடுத்துக்கல. இப்போது 2 பேருமே ஓய்வில் இருக்காங்க. யார் அப்படின்னா எல்லும் ஓய்வில் இருக்காங்க, எஸ்ஸும் ஓய்வில் இருக்காங்க. கேட்னரும் ஓய்வில் இருக்கார், ஒளி மூலமும் ஓய்வில் இருக்குது. இப்போ காற்று அடிக்குது அப்படின்னா ஒளி பாருங்க, ஒளி பரவும் ஊடகம் இங்கே என்னென்னு எடுத்துக்கிறாங்க? காற்றுன்னு எடுத்துக்கிறாங்க. அந்த காற்றினுடைய திசைவேகத்தை டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒளி பரவும் திசையிலேயே, இப்போ நீங்கள் ட்ரெயின்லேருந்து சத்தம் வருது அப்படின்னா, இப்போ ஹாரன்லேருந்து சத்தம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா சத்தம் வர்ற இதே திசையிலேயே ஒளியும், அதாவது காற்றும் வீசுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒளியினுடைய திசைவேகம் என்ன ஆயிரும்னா காற்றினுடைய திசைவேகத்தையும் நம்ம சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒளி ஏற்படக்கூடிய திசை இப்படின்னா அதுக்கு எதிர் திசையில் காற்றடிச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? காற்றினுடைய திசைவேகத்தை அந்த திசைவேகத்திலேருந்து கழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒரே திசையில் இருந்தால் 2 திசைவேகம், காற்றினுடைய திசைவேகத்தையும் ஒளியினுடைய திசைவேகத்தையும் கூட்டிக்கணும். 2 எதிரெதிர் திசையில் இருந்தால் காற்றினுடைய திசைவேகத்தை ஒளியினுடைய திசைவேகத்திலேருந்து கழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், படிச்சுக்கலாம். தேங்க்யூ.